தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள். இன்னைக்கு நம்ம கூட இருக்க சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உன் தியாகம் பெரிது, அதுலேயும் உறுதி அதினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலையை பற்றி, அதாவது ஜாமீனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கருத்து இதில் என்ன? அதாவது இவர் ஏதோ பெரிய தியாகம், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு அல்லது மக்களுடைய உரிமைக்காக போராடி அவர் சிறையில் இருந்தது மாதிரி நம்ம செக்கிழுத்த செம்மல் சிதம்பரனார் அவர் சிறையிலிருந்து வெளியே வருகிற பொழுது வரவேற்கிறதுக்கு ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்தமான் சிறைகளில் வீர சாவர்கர் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, காலாபாணினே பேர். எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை செக்கிழுத்து வாடினர், தூக்குமேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது. நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகள் வெறும் சிறைவாசம் மட்டுமல்ல, தங்களுடைய சொத்துக்களை இழந்து, தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எப்பொழுது திமுக இங்கே தலையெடுத்ததோ, இப்போ பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். நம்முடைய தமிழகத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் செய்த தியாகமெல்லாம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனதுனால அவங்க குடும்பங்கள் பட்ட துன்பம். அஞ்சலையம்மா கை குழந்தையோட ஜெயிலுக்கு போனாங்க நீல் சிலை உடைப்பு போராட்டத்தில். இவர் என்னமோ பெரிய சுதந்திரத்துக்கு போராடிட்டு போயிட்டு வந்த மாதிரி. இதே மாதிரி தான் கனிமொழிக்கும் போஸ்ட் அடிச்சாங்க. திகார் டெல்லியை வென்ற ராணி 471 நாள் ஆமா, ஆராசாவோட அந்த யார் அதிக நாள் சிறையில் இருந்தாங்க அப்படிங்கிறதுல ஆராசா அவர்கள் 2G ஊழல்ல சிறையில் இருந்தாங்க. கனிமொழி 2G ஊழல்ல திகார் சிறையில் இருந்தாங்க. இப்போ இவங்களை எல்லாம் விட அதிக நாள் திமுக அப்படிங்கிற அந்த குடும்பத்துக்காக இவங்க போய் சிறையில் இருந்திருக்கிறாங்க. அவரை சிறைப்படுத்தின உடனே, அவரை கைது செய்த உடனே இந்த திமுகவினுடைய முதல் குடும்பம், அவங்க மாப்பிள்ளை சபரீசனாக இருக்கலாம், அவர் உதயநிதியாக இருக்கலாம், எல்லாம் பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தாங்க. இவர் சிறையில் மன உறுதி கொலையாமல் இருந்துட்டு வர்றாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் டிஆர் பால் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் எனக்கு தெரிஞ்சும் அவர் மூத்திரம் போயிட்டார் அப்படின்னாரு டிஆர் பாலு. அவ்வளவு மன உறுதியோடு இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் வெளியே வர்றாரு, அவர் ஏதோ பெரிய தியாகங்கள் பண்ணிட்டாருங்கிறாரு. இதே மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த செந்தில் பாலாஜியை ஏன் இன்னும் கைது பண்ணலை? பல பேருக்கு வேலை வாங்கி தர்றேன்னு மோசடி பண்ணி ஊரை அடித்து ஒலையில் போட்ட ஒரு ஆள் இந்த கரூரில் இருக்காரு. அந்த கேஸை அவங்க தான், அந்த வழக்கே அவங்க தான் போட்டது. அவர் கருணாநிதி அவர்கள் அது சம்மந்தமான போட்ட ட்விட்டர்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. கனிமொழி என்ன கரூரில் போய் பேசுனாங்கங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி மாற்றி பேசலாமா? என்ன அவங்க மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க. அப்படிதான் மக்களை அப்படி நினச்சி வச்சிருக்கிறாங்க இவங்க. அதனால இந்த நான் பார்த்தேன் இன்னைக்கு நான் வரும்போது, சரியான வரவேற்பு. எல்லாம் பூரா கரூர் கேங் மறுபடியும் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. இன்னைக்கு தான் அவங்களுக்குலாம் தீபாவளி, எல்லாம் தீபாவளிங்கிறாங்க. பட்டாசு வெடிக்கிறது என்ன, அவங்களுடைய கொண்டாட்டங்கள் என்ன. அதை விட அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாரு தெரியுங்களா? இனி வர தேர்தலில் பிரச்சனை இல்லைப்பா, இனி எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னா என்ன. எல்லாம் அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அமைச்சரவை மாற்றமும் நம்ம பேசுற இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்களும் டெல்லி பயணம் போறாரு. உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவறதுக்கும் மறுபடியும் செந்தில் பாலாஜி அமைச்சர்ல வருவாரு அப்படின்னும் எதிர்பார்ப்புகள். அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. இப்ப 3 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்துல தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவர் மந்திரியா இருக்கிறாரு. தண்டனை பெற்றவரே மந்திரியாக இருக்கிறார். அப்போ இவருக்கு ஒன்றும் மந்திரியாக இருக்கிறதுல ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறதில்ல. அவங்க சேர்த்து வச்சுக்குவாங்க. அதே இலாக்காவையோ கொடுத்தாலும் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவங்க திமுக எப்பவுமே லஞ்ச ஊழல் இந்த விஷயங்களில் அவங்க ரொம்ப கரை கண்டவங்க. இது நான்லாம் கொடுக்குற சர்டிஃபிகேட் இல்லை. இது அந்த காலத்தில் நீதிபதி சர்க்காரியா அவர்களே விஞ்ஞானபூர்வமான ஊழலின் தந்தை,
திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே தில்லுமுள்ளு கழகம். இப்படித்தான் வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் எம்ஜிஆர் வந்து அதை தீய சக்தின்னு அடையாளப்படுத்தினார். எம்ஜிஆர் இல்லை, வலிமையான தலைவர் ஜெயலலிதா இல்லை, கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைப்பு இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க. தேர்தலில் வந்து அவங்களுடைய அந்த அவங்களுக்கே உண்டான அவர் அண்ணாதுரை அவர்கள் சொன்னார் இல்லையா, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள். அப்படிதான் அது வந்து இப்படி தான் நடக்குது. இவர் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் கட்சியை வளர்த்ததாகவும், எனக்கு தெரிஞ்சுங்க கொங்கு மண்டலத்தில் திமுக அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க எத்தனையோ பேர். எஸ்.ஏ. ராஜமாணிக்கம், மு. ராமநாதன், மிசா மோகன், புரியுதுங்களா, சி.டி. தண்டபாணி, அவர் காரோட்டி கண்ணப்பன், இவங்களுக்கெல்லாம் அங்கே இல்லாத வாய்ப்பு. அவர் ஐயா எங்கள் பொங்கலூர் பழனிசாமி, திமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடருங்க. செந்தில் பாலாஜி இப்போ ஏடிஎம்கேலேருந்து இங்கே வந்தவர். ஆனால் அவருக்கு தான் இப்போ இவ்வளோ பெரிய முக்கியத்துவம். பொதுவாக இப்போ திமுகவில் வந்துங்க இது ஒரு பினாமி ஏடிஎம்கே அமைச்சரவை மாதிரி தான். 9 மந்திரிகள் எங்கிருந்து வந்தவங்க? ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க. புரியுதுங்களா? இவங்கனால ஏடிஎம்கேவை நேரடியாக தோக்கடிக்க முடியல. ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களை வச்சு தான் ஏடிஎம்கேவை இவங்க தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அதில் எல்லாமே வந்து இப்போ வந்து அவங்க அந்த முதல் குடும்பத்துக்கு தீவிரமாக இருக்காங்க. இவர் எப்போ பார்த்தாலும் நம்மால் வந்து பஞ்ச் டயலாக் பேசிகிட்டே இருக்கார் எங்கள் முதலமைச்சர். அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது கேட்குறாங்க, உதயநிதி துணை முதல்வர் ஆவாங்களா அப்படின்னு, வெயிட் அண்ட் சி அப்படின்ட்டு போனார். போயிட்டு வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மாற்றம் வரும், ஏமாற்றம் இருக்காது. ஏற்கனவே அவங்க வந்து எல்லாரையும் வச்சு பேச வச்சுட்டாங்க. இவங்க கட்சிக்காரரு ஐயா பொன்முடி அவங்கெல்லாம் வந்து உதயநிதி இவங்களையெல்லாம் நான் வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறோன்னு அங்கே இருக்கிற எல்லா மந்திரிகளும் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, சிறுத்தைகள்லையே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. அவங்க இப்ப ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் யார்? அவர் திமுகவுடைய இல்லைங்க. அவர் வந்து திமுகங்கிறது இல்ல, அது ஒரு நியாயமான கருத்தா நீங்க பாக்கலையா? திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா? அவர் துணை முதல்வர் ஆகக்கூடாதான்னு கேட்கிறாரு. அவருடைய தகுதியை, அவருக்கு வந்து வேண்டிய இடத்தை திமுக ஏற்கனவே கொடுத்துருச்சு. வன்னி அரசு அவர்கள் ஒரு பேட்டியில் மிக தெளிவாக சொல்லுகிறார், நாங்கள் ஐயா கருணாநிதி அவர்களிடத்துல போனோம், எங்களுக்கு பொது தொகுதிகள் வேணும்னு கேட்டோம், பொது தொகுதிக்கெல்லாம் சிறுத்தை ஆசைப்படக்கூடாதுன்னு அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. பொது தொகுதிக்கு சிறுத்தை ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, அவங்க கட்சியிலேயே ஆராசா அது வந்து ரிசர்வ் தொகுதியாக இருந்த வரைக்கும் அங்கே நின்னாரு, எம்பி ஆனார். அது பொது தொகுதியாக மாற்ற பிறகு அவர் நேராக நீலகிரிக்கு வந்துட்டார். ஆக பொது தொகுதிக்கு பட்டியலின மக்கள் ஆசைப்படக்கூடாது என்பது தான் திமுகவினுடைய கொள்கை. பொது தொகுதிக்கே ஆசைப்படக்கூடாதுன்னா மந்திரி சபையில் எப்படி நீங்க சேர்த்துக்குவீங்க? இதெல்லாம் தெரியும், சிறுத்தைக்கும் தெரியும். தெரிஞ்சு ஏன் அப்படி பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. மாநாடு நடத்துவாங்க, ஆதரவோட தான் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க சொல்ற விஷயங்களை பாருங்க. திருமாவோட ஆதரவு மட்டுமல்ல, திமுகவினுடைய ஆதரவும் பெற்று தான் அவர் பேசுறாரு. திமுக எப்பவுமே அப்படி பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முக்கியமான சம்பவம் சொல்றேன். அதாவது ராஜீவ் கொலையாளிகள் அவங்க வந்து சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து பிரியாங்கா அங்கிருந்து வந்து பார்க்குறாங்க. கருணாநிதி ஐயா அவங்க முதலமைச்சர். எப்படி அந்த கதவை திறந்து விட்டாங்க, ஜெயில் கதவை எப்படி வந்து இவங்க சந்திச்சாங்க? அவங்க வந்து சந்திச்சுட்டு போய் 2 நாளைக்கு அப்புறம் தான் அந்த செய்தியை மக்களுக்கு வெளியே தெரிய வருது. பொதுவாக திமுக காரங்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசுவாங்க, சிவன் அறியாத மரணம் இல்லை, என் தலைவர் கலைஞர் அறியாத ஃபைலும் இல்லைன்னெல்லாம் பேசுவாங்க. அப்போ கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, இது என்னடா அது இப்படி ஒரு வம்பு இருக்குதே, அதனால் இவரே ஒரு ஆளை வச்சு செட்டப் பண்ணி, என்னங்க இவங்களுக்குன்னு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள வச்சு அதை ஒரு செய்தியாக்கி அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை வந்து ஒரு, அதாவது இந்த அரசியலில் எந்த காயை எப்போ நகர்த்தணும், யாரை எங்கே வைக்கணும். இப்போ கருணாநிதி அவங்க முதலமைச்சராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கொடுக்க மாட்டார். வேணும்னா வச்சுக்குவார், வேண்டாம்னா கழட்டி விட்டுருவார். அதே மாதிரி தான் தீகா வீரமணிக்கும் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்பார். வீரமணியை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுக்குவார், வேணும்னா வச்சுக்குவார். ஆனால் இப்போது இங்கே இவங்க மு.க. ஸ்டாலின் இருக்காங்களே, இவங்க அப்படி இல்லை. இப்போ இவங்க எல்லாருமே அவங்க குடும்பம் அடுத்து வந்து அவர் உதயநிதி துணை முதலமைச்சராக வரணும் அல்லது முதலமைச்சராக வரணும். அதுக்கு வந்து அவங்க கட்சிக்குள்ளேயும் மட்டுமில்லை, கூட்டணி கட்சிகளும் ஒத்துக்கணும்.
அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அப்ப இவங்களே ஒரு விவாதத்தை உருவாக்குவாங்க. உதயநிதி துணை முதல்வர் ஆக்கணும், அதை பத்தி எல்லாரும் பேசணும்னா ஆதவ அர்ஜுனும் பேசுறாரு. அது பிள்ளையை கிள்ளி விடுறது தான். அப்புறம் தொட்டிலையும் ஆட்டுவாங்க. அதெல்லாம் இது வந்து திமுகவினுடைய அரசியல் சித்து விளையாட்டு, மக்களை திசை திருப்புறது தான். ஓரத்தநாடு பகுதியில் பட்டியலின சமூகத்தை சார்ந்த பெண்மணி கூட்டு பாலியல் பலாத்காரம், அந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? தினசரி 2 நாள்ல 5 கொலை நடக்குது. இப்போ பத்திரிகையெல்லாம் கொலைப்பட்டியலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க கொலை, இன்னைக்கு எங்க கொள்ளை, இன்னைக்கு எங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிலெல்லாம் மக்கள் கவனம் கொடுக்கக்கூடாது. இப்போ சாம்சங் அந்த தொழிற்சாலை வந்துங்க வேலை நிறுத்தம் நடக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆனால் இவர் என்னங்கிறார், நான் மூலதனத்தை ஈர்க்கிறேங்கிறார். இங்கே ரொம்ப நல்ல விதமாக செயல்பட்டு கொண்டிருந்த பல தொழிற்சாலைகள் இந்த அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டுருக்குறாங்க. இவங்கெல்லாம் இதையெல்லாம் மறைக்கணும் மக்கள் மத்தியில். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, போக்குவரத்து எடுத்துக்கங்க. ஒரு பேருந்தாவது ஒழுக்கமாக இருக்குதா? ஒரு பேருந்து நான் சொல்கிறேன், எல்லாம் பேருந்துக்குள்ளே கொடை பிடிக்க வேண்டிய நிலையில் இருக்குது. சக்கரம் கலந்து ஓடுது, படிக்கட்டு இல்லை, குதிச்சு இறங்க வேண்டியதாக இருக்குது. ரோடு போட்டிருக்காங்களே, எங்காவது ஒரு ரோடாவது ஒழுக்கமாக இருக்குதா? குண்டும் குழியுமாக இருக்குது. சென்னையெல்லாம் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க போட்டுக்கிற பேக்கேஜ் எல்லாம் அவுட் ஆயிரும். உடனே லிப்ஸ்டிக் பிரச்சனையும் கிளப்பி விட்ருவாங்க. சென்னையில் நீங்கள் இந்த கடந்த முறை என்ன சொன்னாங்க, 80% பணி முடிஞ்சுது, 90% பணி முடிஞ்சுது, 4000 கோடி ரூபா பேக்கேஜ், சிங்கார சென்னை சொன்னாங்களா இல்லையா? மக்கள் தைரியமாக இருக்கலாம். மக்கள் தைரியமாக இருந்தான், ஆனால் 4 நாளைக்கு வெளியே வர முடியல. இப்போ பாருங்க, நேற்று ஒரு மழை பெஞ்சுது, நேற்று ஒரு மழை பெஞ்சிருக்குது. இனி பருவமழையை எதிர்கொள்வதற்கு இவங்கெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. வந்தால் தான் தெரியும் பணிகள் முறையாக செய்யப்பட்டிருக்குதா. மக்களை இதில் இருந்தெல்லாம் திசை திருப்பணும். ரேஷன் கடையில் பருப்பு கொடுக்கறதில்ல, எண்ணெய் கொடுக்கறதில்ல. குழந்தைங்க வர்றாங்க இல்லைங்களா பள்ளிக்கூடங்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி பொருட்கள், யூனிஃபார்ம், இதெல்லாம் கூட பல இடத்துல பெண்டிங் வச்சுருக்கிறாங்க. மடிக்கணினி, சைக்கிள் வழங்குவது, பல இடங்களில் வகுப்பறைகள் கரெக்டாக இல்லை. இந்த மாதிரி இந்த ஆட்சியினுடைய அவலம், இதை யாராவது சுட்டி காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க மேலே வழக்கு. பொங்கல் இனாம் கொடுத்தாங்க, பொங்கல் பரிசு இனாம் சொல்லுவாங்க, பரிசு. அதில் வந்து வெள்ளம் உருகி போயிடுச்சு, பள்ளி இருந்ததுன்னு ஒருத்தர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு, உடனே அவர் மேலே வழக்கு. ஒரு தம்பி இந்த ரோடு, அந்த ரோடு வந்து அப்படி அவங்க போட்டுட்டு போகிறாங்க, இவர் பின்னாடி போய் எடுக்கிறாரு, அப்படியே தோசை மாதிரி வந்துடுது. அந்த வீடியோ போட்டவன் மேலே வழக்கு. இன்னொரு இடத்துல இந்த ஜலஜீவன் திட்டம், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், குழாய் மூலமாக எல்லா வீடுகளுக்கும் குடிநீர், இது நாடு முழுக்க வெற்றிகரமாக செயல்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் அதில் ஊழல். ஏன்னா குழாய் போட்டதா கணக்கு காட்டி ஃபோட்டோ எடுத்துட்டான், இணைப்பே கொடுக்கல. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு, உடனே அவர் பேரில் வழக்கு. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க பேரில் வழக்கு. தினசரி எனக்கு தெரிஞ்சு தினசரி ஒரு 3 பிஜேபிக்காரனாவது முகநூலில் அதை எழுதிட்டாரு, முகநூலில் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணிட்டாரு, அல்லது முகநூலில் திமுகவை பற்றி ஏதாவது சொல்லிட்டாரு. குறைகளை சுட்டி காட்டினாலே அதுக்கு வந்து உடனடியாக வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது. அந்த அடிப்படையில் தான் மோகன்ஜி யதார்த்தமாக ஒரு கருத்து சொன்னார். அவர் என்ன, அவர் வந்து மேல மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு காலையில் இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். அதாவதுங்க, மோகன்ஜி இந்த நாடக காதல் அந்த அவலங்களை ஒரு திரைப்படமாக எடுத்தார். திரைப்படத்துறை இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த படத்தை எடுக்கிறதுக்கும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்குமே அவர் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாக போச்சு. ஏன்னா சிறுத்தைகள் வேறு கூட்டணி ஆச்சுங்களா. அதனால் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டதை அவர் வந்து சொல்கிறாரு, திருப்பதி லட்டு பிரசாதத்தினுடைய புனிதம் அது மட்டும் அவமதிக்கப்படவில்லை, இதே மாதிரி இங்கேயும் இப்படியான செய்திகளெல்லாம் நான் கேள்விப்படுறேன்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு நிருபர் கேட்டதுக்கு பதில் சொல்கிறார். அதுக்கு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் ஈவோ வச்சு ஒரு வழக்கு போட்டு இப்போ இந்தியா ஒழிகன்னு எழுதுனான். எங்கே, நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அந்த பகுதியெல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்தியா ஒழிக. என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் அது கீழே எழுதியிருக்கிறாங்க, நீட் தேர்வை எங்களுக்கு விலக்கு கொடுக்காவிட்டால் நாங்கள் இந்தியா தனியாகிடும். இது நாங்கள் போய் புகார் கொடுக்க போனோம். புகார் கொடுத்தா எங்கள் புகாரை ஏற்றுக்கலை, இவங்களே போலீஸ்காரரை வச்சு ஒரு புகாரை கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. இன்னை வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்கே பள்ளிக்கூடம், அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் வந்துங்க ஒருத்தர் வந்து பேசிடுறாரு. அவர் பேர் மகாவிஷ்ணு. அவர் என்ன பேசிட்டாருன்னா ஏதோ பாவம் புண்ணியம் திருக்குறள் எல்லாம் பேசிட்டார்.
உடனே அவரை 250 போலீஸை போட்டு அவரை அடித்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். நீங்கள் கோயம்புத்தூரில் சிஎஸ்ஐ இமானுவல் சர்ச், அந்த சர்ச்சினுடைய ஒரு பாதிரியார் பேசுகிறாரு, என்னன்னு இந்துக்களெல்லாம் என்னடா பொங்கல் வைக்கிறேங்கிறீங்க, சனாதனங்கிறீங்க, எல்லாம் மாட்டு மூளை, உங்கள் மூளை எல்லாம் சாணி, என்னென்னமோ பேசுகிறாரு. என்னங்க, அவரை இன்னை வரைக்கும் கைது பண்ணல. அவரை ஆன்டிசிபேட் பெயில் எடுத்துக்கலாம், அதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பாருங்களேன், இப்போ நம்மால் வந்துட்டார், ஜாமீனில் வந்திருக்கிறார். யாருங்க, எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் அதே வழக்கில் தேடப்படுகின்ற குற்றவாளியாக இருக்கக்கூடிய அசோக் சரண்டர் ஆயிருக்காரா? இல்லை. அசோக் என்ன தப்பி ஓடிட்டாரா? இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? இது என்னையா விசித்திரமாக இருக்குது. அப்போது இது எல்லாமே திமுக வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க, முட்டாளாக்குறாங்க. ஏப்பா, மதுவிலக்கு, சாராய கடை நடத்துறது இதெல்லாம் மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயம். மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயம். அது பாருங்க எந்த நாள் நடத்துறாங்க, கள்ளக்குறிச்சியில அக்டோபர் 2 வந்து மாநாடு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் காந்தியுடைய நேரடி வாரிசுகள். திமுகவையும் அழைச்சிருக்காங்க, யார் வேணாலும் கலந்துக்கலாம். அதாவதுங்க, தமிழ்நாட்டுல தமிழக அரசு முதலாக மதுவிலக்கை தளர்த்தி சாராய கடையை திறந்த ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்தது திமுக இல்லைங்களா? அதாவது அந்த நேரத்தில் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ராஜாஜி அவர்களே நேரில் போய் கேட்டும் கூட, ஆனால் கருணாநிதி அவர்கள் அந்த கடையை திறந்துட்டு அப்புறம் அவங்களே தேர்தல் வருகிற பொழுது என்னப்பாங்க, நாங்கள் கடையை மூடுவோம்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கழகங்கள் எப்படி இருக்குன்னா, கழகங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அம்மா மேலே சத்தியம் பண்ணார், ஆனால் அவர் ஆட்சியிலையும் நடந்தது. அப்புறம் ஜெயலலிதா அம்மா டாஸ்மாக்ங்கிற ஒரு நிறுவனத்தையே உருவாக்குனாங்க. அப்புறம் இவங்க அதை வலிமைப்படுத்தி இப்போல்லாம் பூரா ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் அவங்க ஏடிஎம்கே அவங்க முதலாளிகள் அந்த சாராய ஆலைகளிலிருந்து வாங்கி விற்று லாபத்தை எடுத்துக்குவாங்க. விற்கிறது வந்து கவர்மெண்ட் வேலை, டாஸ்மாக் நிறுவனத்தோட வேலை ஆச்சுங்களா. இப்போ டிஎம்கே ஆட்சி காலத்தில் ஐயா ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு இல்லைங்களா, எல்லாம் பெரிய பெரிய சாராய ஆலை வைத்து நடத்தி கொண்டு இருப்பவர்கள். அதே மாதிரி கனிமொழி அம்மாவுக்கும் அவங்களுடைய பினாமிகள் இந்த சாராய ஆலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து தான் 40% மதுவை வாங்கி விற்கிறாங்க. இதெல்லாம் வித்தும் பத்தாதுன்னு சொல்லித்தான் மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் கள்ளச்சாராயம். நீங்க எடப்பாடி இருந்த வரைக்கும் சொல்றாரு படிப்படியா இந்த கடைகளை குறைக்கிறது, ஏன்னா ஒரேடியா வந்து பண்ண முடியாது. படிப்படியா கடைகளை குறைக்கிறதுனால மது குடிப்பவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா? நீங்க படிப்படியா கடையை குறைக்கிறோம், படிப்படியா நாங்க வந்து நேரத்தை சுருக்குறோம் அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க. 500 கடையை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கடைகளை மூடணும்னு போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் 500 கடையை மூடுனீங்க. அப்புறம் நாங்கள் தேர்தலில் முதல் கையெழுத்து நாங்கள் 100 கடையை மூடுறோன்னு சொல்லி மூடுனீங்க. இந்த கடைகளை மூடினதுனால ஒவ்வொரு மாதமும் மது விற்பனை, மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா குறைஞ்சிருக்குதா? தீபாவளி வந்துட்டிங்கன்னா விஜய் படம் வசூலில் முன்னணி வைக்கிறது இல்லை, தலை அஜித் படம் வசூலில் முன்னணி இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் வசூலில் முன்னணி இல்லை, டாஸ்மாக் தான் வசூலில் ஜெயிக்குது. இலக்கு வச்சு மது விற்பனை பண்ணுறான். குடிகாரர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். எப்படி குடிக்க வைக்கலாம் மக்களை? ஏடிஎம்மில் கொடுக்கலாமா? வீட்டுக்கே வந்து மது விநியோகம் பண்ணலாமா? அல்லது அப்புறம் டெட்ரா பேக்கெட்டில் போட்டு கொடுக்கலாமா? அப்புறம் வீரன், கோதுமை பீர் இல்லைங்களா, அப்படி விதவிதமாக எப்படியெல்லாம் வந்து மக்களை குடிகாரர்களாக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தோட இவங்க இன்னைக்கு வந்து வெற்றிகரமா இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. இல்ல இப்ப அவங்க சொல்றது குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இல்ல அவங்க சொல்றது நாங்களுமே இந்த விஷயம் இருக்க கூடாதுன்னு அப்படிதான் நினைக்கிறோம். அந்த கட்சியோட கொள்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான கொள்கைங்க. அவங்களா தான் விருப்பப்படுறோம் அப்படின்றது தான் மக்கள் மது குடிக்கிறத அவங்க விரும்புறது இல்ல. மது குடிக்கிறத எம்ஜிஆரும் விரும்பல, கருணாநிதியும் விரும்பல, ஜெயலலிதாவும் விரும்பல, காமராஜரும் விரும்பல. யாருதான் விரும்புறா? ஸ்டாலினும் விரும்பல. ஸ்டாலின் போராட்டமே பண்ணிட்டாரு. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டாலின் போய் மதுக்கடைகளை மூடுனார் இல்லைங்களா? ஆனா மக்கள் இவங்க எல்லாம் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இதை வந்து மூடிட்டோம்னா கள்ளச்சாராயம் அதிகரிச்சிடும், இதை மூடிட்டோம்னா குடிகாரெல்லாம் உடனடியாக அது நோய் ஒன்றும் பண்ண முடியாது, குடிக்காமல் இருக்க முடியாது மக்கள்னால, இது அரசுக்கு வருவாய் தானே இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களே அதுக்கும் பதிலும் சொல்லிக்குவாங்க. அண்ணாதுரை சொன்னார் குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணெய்னாரு, மது வருமானம் நாட்டுக்கு அவமானம்னாங்க. இதை சொல்லிக்கிட்டே மது வருமானத்தை பெருக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள்னால குடிக்காமல் இருக்க முடியும்னு நிரூபித்தாங்க. எப்போ? கொரோனா காலத்தில் ஏறத்தாழ 45 நாள் முழு ஊரடங்கு, சாராய கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது, ஹோட்டல்கள் பூட்டப்பட்டிருந்தது இல்லைங்களா? யாராவது குடிச்சாங்களா? யாருமே குடிக்கல. கொரோனா காலத்தில் நடந்த நல்லது, கொரோனாவில் பல தீமைகள், உயிரிழப்புகள் என்னங்க. ஆனால்
கொரோனா காலத்தில் குடும்பங்கள்லாம் நல்லா இருந்தது. குடிக்காதவன அவனுக்கு குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மக்கள் எல்லாம் நல்லா இருந்தான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கட்டுப்பாட்டில் இருந்தது. அவன் முகமே மாறிடுச்சுங்க. எங்கள் பகுதியில் இந்த டெய்லியும் போய் குடிச்சிட்டு இருப்பான் பாருங்க, அவன் முகமே மாறிடுச்சு. 40 நாள் குடிக்காமல் இருக்க முடியுங்கிறத மக்கள் நிரூபித்தான். ஆனால் அரசாங்கமும் கையில் எடுக்கணும். நான் மதுவை விற்காமல் இருக்க மாட்டேன்னு அரசு முடிவு எடுக்கலாமில்ல. ஏங்க இது மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயம். கடையை திறந்தது நீங்க, விற்பனை பண்றது நீங்க போராட்டம் நடத்துறது ஒன்றிய அரசே அப்படின்னு போட்டு நீ பாட்டில கழுத்து ஊத்துறையே, இதுக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நீங்க யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்க? அதனால இது ஒரு மிகப்பெரிய நாடகம். இது திமுகவும் விடுதலை சிறுத்தையும் பேசி வைத்து கொண்டு செய்கிறார்கள். அதில் இந்த உதயநிதி விவகாரமாக இருக்கலாம், என்னங்க ஆதவ அர்ஜுனா பேசுகிறதா இருக்கலாம். அதே மாதிரி அவர் அங்கேருந்து வந்தார் இல்லையா, அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே நம்மால் போனார் இல்லையா, முதலாளி வந்த உடனே நேரில் போய் பார்த்து பேசி அதெல்லாம் அந்த கூட்டணிக்குள்ளே எந்த பூசலும் இல்லை, மூக்கறுபட்டு விட்டார்கள்ங்கிறாங்க. யாரையே? எங்களை பார்த்து மூக்கறுபட்டு விட்டார்களாம். அப்புறம் இவர் உலக உத்தமர் நம்மால் திருமாவளவன் என்னங்கிறாருன்னா, நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம், ஆனால் நாங்கள் பிஜேபியும் பாமகவையும் கூப்பிட மாட்டோம், ஏன்னா அது ஜாதி மத கட்சி. ஜாதி மத கட்சிகள், ஜாதி மத விடுதலை சிறுத்தை ஜாதி கட்சி கிடையாதுங்க. அது அடையப்பா, விடுதலை சிறுத்தைக்கும் ஜாதி மதத்துக்கும் சம்மந்தமே இல்லாது இல்லை. அவங்க ஒரு தூய்மையான அரசியல் நடத்தக்கூடிய கட்சி. அதனால பாருங்க, இது யாரை கார்னர் பண்ணுறாங்க பாருங்க. அந்த அந்த இண்டி கூட்டணி அவங்களுடைய அந்த அதிமுக அழைச்சிருக்காங்களே, அதிமுகவும் வரலான்னு சொல்றாங்க. விஜய் அவர்களும் வரலாம், சீமான் அவர்களும் கலந்துக்கலாம். கொஞ்சம் முதலாளிகிட்ட கூட கேட்டு வாங்கிக்கலாம்ல. பேரமா அதான் பேரம் பேசுறதுக்காக நடத்துறதா? அப்படி பேரம் பேச முடியுமா? எப்போ உனக்கு எப்பவும் பிளாஸ்டிக் சேர் தான். அங்கே பூரா பண்ணையார்கள். நீங்கள் தேர்தல் நடந்ததுன்னா திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் திரும்ப பிரச்சாரத்தை கூப்பிட மாட்டாங்க. என்னங்க வட மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தை இல்லாம திமுகவால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாருங்க. முதல்ல சிறுத்தை கட்சியோட கொடியோட போய் திமுக காரன் ஓட்டு கேட்பானா? நான் கேட்குறேன். வந்தோன்னு கொடியை சுருட்டி வச்சுக்காமா. இது நான் சொல்றது இல்லை, பல நேரத்தில் விடுதலை சிறுத்தை அமைப்பை சார்ந்தவர்களே சொல்றாங்க. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுக என்னைக்குமே பட்டியலின மக்களை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஈவேரா காலத்திலிருந்து பட்டியலின மக்கள் ஒரு நல்ல துணிமணி போட்டாலே ஈவேரா அந்த ஓட்டு மொத்தமா திமுக பக்கம் தானே போகுது. அந்த கூட்டணி பலமா தானே இருக்கு. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எல்லாம் பூரா என்ன நீங்க சொல்றீங்க? திமுகவுக்கு எந்த காலத்துல பட்டியலின மக்கள் ஓட்டு போட்டாங்க? எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ரெட்டலை தான். புரியுதுங்களா? எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ரெட்டலை தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றம். அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக இந்த சிறுத்தைகளை வச்சு இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பட்டியலின மக்களுக்கான கட்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாமே பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்க பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்துக்கான அம்பேத்கர் கொள்கைகள் கொண்ட கட்சி அல்லது. இது விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது ஈவேரா கொள்கைகளை கொண்ட கட்சி. புரியுதுங்களா? அம்பேத்கர் கொள்கைக்கு துரோகம் பண்றது தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வேலையே. கூட்டணி தான். சமத்துவமும் சமூக நீதியும் பேசக்கூடிய கொள்கை கூட்டணி தான். சமத்துவம் சமூக நீதி எல்லாம் எங்கம்மா பேசணும்? அதெல்லாம் அவங்க சிறுத்தைகள்ட்ட தான் பேசணும். அவங்க அருந்ததியில் உள்ள அனுமதிப்பாங்களா? நான் கேட்குறேன். எங்கள் அருந்ததிய மக்களை, புரியுதுங்களா, இந்த விடுதலை சிறுத்தை அமைப்பை சார்ந்தவர்கள் கௌரவ கொலை செய்திருக்கிறார்கள். 6-7 சம்பவங்கள் நான் சுட்டி காட்ட முடியும். திருச்சியில், கோவைக்கு அருகாமையில் அருந்ததிய மக்களை அவங்க அந்த இடத்துல அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது திமுக தானே. திமுக எதுக்காக பண்ணுவாங்க? திமுக அதையே அப்புறம் அவர் திருமாவளவன் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அந்த சமூகத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதாவது சொல்லுவாங்கம்மா. அவங்க எந்த காலத்திலேயே அது அருந்ததிய மக்களை ஒத்துக்கக்கூடிய அமைப்பு அல்ல. அது திமுகவாக இருந்தாலும் சரி. திமுக எதுக்காக அதை கொண்டு வந்தாங்கன்னா, எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியாக மதுரை வீரம் படம் போட்டால் போதுமா? எங்கள் ஆளு வேணும்னே தானுங்க சரக்குக்கு பேர் வீரன்னு வச்சான். வீரன்னா என்ன? அருந்ததி மக்கள் பெரும்பாலான பேர் வீரன்கிற பேர் வச்சுருப்பாங்க. கேட்டால் தமிழ் பேர் வைக்கிறாங்க, வீரன்னு பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் திட்டமிட்டு இவங்க அருந்ததி மக்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே சிந்தனையினுடைய நீட்சி தொடர்ச்சி. அது திருமாவளவன் அப்படித்தான் இருப்பாருங்க. இதெல்லாம் அரசியல் நாடகம். இதெல்லாம் மக்கள் நம்பக்கூடாது.
இதெல்லாம் மக்கள் நம்பக்கூடாது. இன்னைக்கு வந்து மதுரை கிளை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமநாத சுவாமி கோவில்ல வந்து சரியான நிர்வாகம் சரியா பண்ணப்படலை, வசூல் ராஜா MBBS மட்டும்தான் இந்து அறநிலையத்துறை இருக்கு அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து? இப்போ நம்ம கோயில்களை வந்து அவங்க வந்து பக்திக்குரிய இடங்கள், பக்தர்களின் வசதி அப்படி பார்க்கறது இல்லை. கோயிலில் எதுக்கு எடுத்தாலும் பணம் தானமா. நீங்கள் வந்து என்னமோ இவ்வளோ ரூபாய் வைப்பு நிதி நன்கொடை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிளாட்டினம் கார்டு கொடுத்துட்றாங்களாம். நீங்கள் எந்த கோயிலில் போனாலும் உங்களுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிடுவான். முன்னாடி நின்று பார்க்குறதுக்கு ஒரு கட்டணம், அடுத்து 2வது ரோலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு கட்டணம், அர்ச்சனை டிக்கெட்டு, தேங்காய் பழ டிக்கெட்டு, ஒவ்வொன்றுக்கு டிக்கெட் தானமா. வருமானம் தான் கோயிலில். நீங்கள் ஜெயலலிதா அம்மா இருந்தபோது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இனிமேல் செருப்பு ஸ்டாண்டு அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பராமரிக்கிறோம்னாங்க. அப்படியா அன்னதானம் போடுறேன்னாங்க. நானும் கூட என்ன நினச்சேன்னா, ஓஹோ அன்னதானம் தான் போடுறாங்க போல் இருக்குது. ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சிக்கு வந்து அரசு தானிய கிடங்குலேருந்து கொடுக்குற மாதிரி நம்மளுக்கும் எல்லாம் கொடுப்பாங்க போல் இருக்குன்னு பார்த்தா அது உபயதாரர்களை வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஐயா சேகர் பாபு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் ஆன்மீக அரசு, இந்த அரசு நாங்கள் 5000 கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க. யாருடைய பணத்திலமா பண்ணாங்க? அறநிலையத்துறையுடைய நிதி அல்லது அரசாங்கத்தினுடைய நிதியில் இருந்தா பண்ணாங்க. கோயில் கட்டி கோபுரம் கட்டி கொடுக்குறான்னா அதுக்கு ஒருத்தர் போய் காத்துக்கிட்டு இருக்கிறான், இந்த கட்டளை எங்களுக்கு கொடுங்க. உபயதாரர்கள் தான். நடந்த திருப்பணி எல்லாமே உபயதாரர்கள் மூலமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அன்னதான திட்டமாக இருக்கலாம், என்னங்க கோயிலில் பிரசாதம் வழங்கும் திட்டமாக இருக்கலாம், அல்லது கோயிலில் வந்து திருப்பணிகள் மேற்கொள்வதாக இருக்கலாம். அந்த உபயதாரர் ஒரு யானை வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ சமீபத்தில் பாருங்கள், எங்கள் அடிகளார் சன்னிதானம் அவங்களுடைய அந்த யானைக்கு ஒரு நல்ல கொட்டை கூட இல்லை, யானையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த யானை வந்துங்க தீ பிடிச்சி அதை கட்டி வச்சதுனால வெளியே போக முடியல. இது ரொம்ப மோசமான சகுனமாக பார்க்குறக்கே வேதனையாக இருக்குது. ஒரு யானையின் இதாக சிவாஜி கணேசன் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களுக்கு யானை வாங்கி கொடுத்தாரு. சிவாஜி கணேசன் குடும்பத்தார் தான், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடும்பத்தார் தான் யானை வாங்கி கொடுப்பாங்க. அவங்க அந்த யானையை கொடுக்கணும்னா அதுக்கு வைப்பு நிதி வைக்கணும். அந்த யானையை பராமரிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் உங்களுக்கே கொடுத்துடணும், கொடுத்து தான் கொடுக்கணும். இப்போ இதில் HRNC என்ன பண்ணுது? என்னமா நீங்கள் இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க எப்படியெல்லாம் கோயிலில் வருமானத்தை பெருக்க முடியும். அதைத்தான் அங்கே இருக்கிற ஈவோ பார்க்குறாங்க, அதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. என்ன வசதிகளை பக்தர்களுக்கு மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி இவங்க பார்க்குறது இல்லை. அதனால் நீங்கள் உண்மையில் தான் ராமேஸ்வரம் கோயிலாக இருக்கலாம், மதுரை கோயிலாக இருக்கலாம். இப்போ இந்த கோயில் சமாச்சாரம்னு வரும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அறநிலையத்துறையுடைய விதிகள் என்ன? இப்போ பழனி மலைக்கோயில் அந்த கிரிவல பாதையில் எந்த வாகனங்களும் தேவஸ்தானத்தினுடைய அனுமதியெல்லாம் போகக்கூடாது, ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இப்போ அதே அறநிலையத்துறையில் பல விதிமுறைகள் இருக்குது. அறநிலையத்துறைக்கு சொந்தமான வியாபார கடைகள் அவங்க ஹிந்து பேரில் ஏலம் எடுத்து பிற மதத்தை சார்ந்தவங்க நடத்திட்டு இருந்தாங்க பழனி. அப்போ நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் அந்த பிற மதத்தை சார்ந்தவர்கள், ஏன்னா முதல்ல அவன் வியாபாரம் பண்ணுறான், நாங்கள் வந்து இருப்பான், அப்புறம் அங்கேயே பிரியாணி செய்வான், அப்புறம் பழனி முருகனை நாங்கள் பார்க்குறக்கு வர்றோன்னு அந்த முஸ்லீம் உடையோடையே வருவாங்க. அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த மாதிரி வந்து போன சம்பவங்கள்லாம் இருக்குது, ரங்கநாதர் கோயிலுக்கு அந்த மாதிரி வந்து போன சம்பவங்கள்லாம் இருக்குது. வரலாம். கோயிலில் அந்த மூலவர் மேலே பக்தி இருந்து நீ அது மேல நம்பிக்கை வச்சா நீங்க கோயிலுக்கு வரலாம். இல்ல இன்னைக்குமே இப்போ இவங்க என்ன பார்க்கறாங்கன்னா நிர்வாகம் வந்து சொல்லிருக்காங்க இல்லையா, மாத்திரம் வரும்போது ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அது புதியதல்ல. பிற மதத்தை சார்ந்தவர்கள் வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்வதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் வெங்கடாஜலபதியை நம்பணும், அப்பதானே தரிசனம் பண்ண வரணும். நீங்க வெங்கடாஜலபதி மலை மேல நீங்க சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் வரலாம் போகலாம், அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. கோயிலில் முன்மண்டபம் இருக்கு, வெளி மண்டபம் இருக்குது. நீங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பல கோயில்களிலே போர்டே வச்சிருப்பாங்க, இந்துக்கள் அல்லாதோர் அனுமதி இல்லைன்னே எழுதி வச்சிருப்பாங்க. பழனியில் அப்படி ஒரு போர்டு இருந்தது. அந்த போர்டு வந்து அவங்க எடுத்தாங்க. ஏன்னா இப்போ இந்த கவர்மெண்ட்டில் அறநிலையத்துறையிலேயே நிறைய கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் தீக்கா சேர்ந்தவங்க இப்போ உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வந்து அதை எடுத்துட்டு ஏன் வரக்கூடாதா அப்படின்னா அதை ஒரு வேறு மாதிரி பிரச்சனையாக கொண்டு போக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் திரும்ப அந்த போர்டு வச்சுருக்கிறாங்க. நீ இந்த கோயில் மேலே நம்பிக்கை இருந்தால் தாராளமாக வா, அதுக்கு என்ன ஒரு ஃபார்மில் கையெழுத்து போடணும்,
திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம ராஜீவ்காந்தி வந்தார். அவர் மேலாடை இல்லாமல் தான் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணணும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நடைமுறை இருக்குது, அதை பின்பற்றணும் இல்லையா? இது சும்மா இல்லை எங்கள் கோயிலில் தான் சமத்துவ பொங்கல், நம்ம பொங்கல் பண்டிகை தான். ஏன் சமத்துவ ரம்ஜான் கொண்டாட, ஏன் சமத்துவ பொங்கல், சமத்துவ தீபாவளி, இதெல்லாம் நம்மளுதில் மட்டும்தான் இதெல்லாம் செய்வாங்கம்மா. இது நம்ம ஹிந்துக்கள் கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கணும். அறநிலையத்துறை ஒரு வர்த்தக நிறுவனம் அல்ல. அறநிலையத்துறை வருவாய் மேலும் அல்லது உண்டியல் மீதும் கோவில் சொத்துக்கள் மீதும் அதில் மேலே மட்டுமே கவனம் அறநிலையத்துறை. அதை பார்த்துக்கணும். இன்னொன்று, நீங்கள் அறநிலையத்துறை மூலமாக எத்தனை புதிய கோயில் கட்டியிருக்காங்க, எத்தனையோ பாலடைந்த கோயில்கள், கிராம கோயில்கள், அதையெல்லாம் ஏன் போய் அறநிலையத்துறை எடுக்கிறது இல்லை? அப்போ வருமானம் வர கோயிலில் மட்டும்தான் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உண்டியலில் மாதம் 3000 ரூபாய் வருமானம் வருகிறது என்று சொன்னால் மட்டும்தான் வருவார். இல்லைன்னா அவங்க வரவே மாட்டாங்க, ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஸோ வருமானத்தை மையமாக வைத்து அவர்கள் இந்த அறநிலையத்துறை இருக்குது. அதனால தான் நாங்கள் அறநிலையத்துறை வேண்டாம்ங்கிறோம். இப்போ இந்த 2 விஷயம் சமீபமாக அந்த பவன் கல்யாண் அவர்களுடைய பேச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனாதன தர்ம ரக்ஷனா போர்டுன்றது ஒன்று வேணும், அதே மாதிரி ஃப்ரீ டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கோஷமும் பெருசாக இடப்படுது. இந்த நேரத்துக்கு இது தேவைன்றாங்க. இந்த நேரத்துக்கு இது ரொம்ப முக்கியமான தேவை. பட் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்பொழுதும் இது மாதிரி ரைஸ் பண்ணுறோம், டைலூட் ஆகிடுது. நாங்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சர்ச்சு சொத்து கிறிஸ்தவரிடம், மசூதி சொத்து முஸ்லீமிடம், ஆலய சொத்து மட்டும் ஏன் அரசாங்கத்திடம், இந்த கேள்வியை எழுப்பி அரசாங்கம் அதெல்லாம் வராது. அரசாங்கம் அரசியல் இந்த ரெண்டும் ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும். அறங்காவலர் சபைகள் மூலமாக அந்த காலத்துல எல்லாம் கோயில் நிர்வாகம் அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ராமானுஜர் ஏற்படுத்திய வழிமுறைமா ரங்கநாதர் கோயிலுடைய நிர்வாகம். அங்க என்ன ஏற்றத்தாழ்வு இருக்குது, அங்க என்ன ஜாதி மோதல் இருக்குது? ஒரு காரணமா சொல்றாங்க இல்லையா? அது இவங்க செய்யக்கூடிய அவதூறு. இல்ல நம்ம இந்த பக்கம் எடுத்தோம்னா கோயில்களை ஆன்மீகவாதிகள் கிட்ட ஒப்படைங்க, அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? கோயிலை பூட்டு போடுறதா தீர்வு? நீ 2 சமூகத்தையும் அமைச்சு பேசி அது என்ன, அரசாங்கம் தானே பண்ண முடியும், அந்த கவர்மெண்ட் தான் பண்ணணும். அங்க அரசாங்கமே தூண்டி விடுதே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு. கோயிலை பூட்டுவது ஒரு பிரச்சனைக்கு எப்படிமா தீர்வாக முடியும்? அது இந்த கம்யூனிஸ்ட்காரனும் இந்த கிறிஸ்தவ அமைப்புகளும் அவங்க சேர்ந்து கொண்டு, விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து கொண்டு வேண்டுமென்று பல இடங்களில் இத்தகைய பிரச்சனைகளை உருவாக்கி கோயிலை பூட்டுறது. கோயிலை பூட்டினா அதனால் என்ன நடக்கும்? கேரளாவில் இதே இஷ்யூ இருந்தது. சுவாமி விவேகானந்தர் போயிட்டே கேரளா மாநிலத்தை விமர்சனம் பண்ணிட்டு வந்தார். அப்போ தான் ஸ்ரீநாராயண குரு ஜாதி கேட்காதே, ஜாதி சொல்லாது, ஜாதி சோதிக்காது அப்படி சொல்லி அவர் ஒரு சிவன் கோயிலை தனியாக பண்ணார். SNDPங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, ஸ்ரீநாராயண குரு. அது மாதிரி இங்கே கோயில்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குமா? எல்லாருக்கும் ஆனது தான் கோயில். அவங்கவுங்க சமூகத்துக்கு ஒரு கோயில் வச்சுருப்பாங்க, குலதெய்வ கோயில் வச்சுருப்பாங்க. இல்லை இப்போ தொடர்ந்து இந்த சமூகத்தை கேலி ஆக்குறது, இந்த லட்டு விவகாரமே பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் ட்ரால் பண்ணி வீடியோஸ் போடுறது, வெஜிடேரியன் லட்டு, நான் வெஜிடேரியன் லட்டுன்ற மாதிரி நிறைய வீடியோஸ். இதெல்லாம் தப்பு இல்லை. இது மாதிரி பண்ண முடியுமா? மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களை கேலி கிண்டல் பண்ண முடியுமா? இந்த பியூஸ் மானுஸ் எல்லாம் என்ன பேசுகிறான் அந்த ஆள்? அதே மாதிரி இவர் நம்ம சிவகுமார் குடும்பத்தை சார்ந்த அவர் கார்த்தி, அவர் நல்ல வேளை அவர் மன்னிப்பு கேட்டார், அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு. சொல்கிறேன், இது இந்துக்களை மட்டும்தான் இப்படி இழிவுபடுத்துறீங்க. அப்புறம் எவன் போராட்டம் நடத்தினாலும் நாமம் போடுறது, நாமம் என்ன இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா? நாமம் போடுறது, உன்னை அது தொடர்ந்து இது மாதிரியான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மாறணும். அதுக்கு ஹிந்துக்களுக்கு கொஞ்சம் சுயமரியாதை உணர்வு வரணும். இவனே அங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கிறானே. இப்போ அத்திவரதருக்கு போன கூட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எங்கள் கூட்டத்தை விட திமுக காரன் கூட்டம் தான் அதிகம். திமுக குடும்பத்து இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு அதிகமாக திமுக காரங்க தான் போகிறாங்க. இப்போ அவங்க துர்காம்மா அவங்க வீட்டிலேயே பூஜை அறை வச்சுருக்காங்க, லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறாங்க. ஆனால் உதயநிதி என்ன ஆகிட்டாரு? அவர் நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் போகல அப்படிங்கிற ரொம்ப நல்ல விஷயம். அவங்க நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் போகலையில, அப்போ அந்த நம்பிக்கையை இழிவுபடுத்தக்கூடாதுல்ல. இல்லை, நான் கிருத்தியாவை காதலித்தேன், அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அதனால் நானும் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், இதை சொன்னால் சங்கிகள் வயிறு எறிவாங்க. எங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுது? துர்காமாவுக்கு தான் வயிறு எரியும். நான் என்ன சொல்கிறேன், உதயநிதி சார், தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. தயவு செஞ்சு தாய்மதம் திரும்புங்க. ஏங்க எவ்வளவு மோசமாக இப்போ பாலக்காட்டில் கூடின எங்கள் RSS
நிகழ்ச்சியில் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மதமாற்றம் அதிகமாகிட்டு இருக்கு. நீங்களும் பேசியிருக்கீங்க திண்டுக்கல்ல. என்ன மதமாற்றம் நீங்கள் எடுத்துக்கங்க. இளையராஜா ஃபேமிலியில் மதமாற்றமா? வாழும் ஞானி வாழும் சித்தர் இசை சித்தர் அவர் பாடின அந்த ஜனனி ஜனனி பாடல் இருக்கு இல்லைங்களா, காஞ்சி பெரியவரே அப்பேற்பட்டவர். அவங்க ஃபேமிலியில் மதமாற்றம் நடக்குது. நான் மதம் அவங்க விருப்பம் போகலாம், அதை பற்றி நான் கேட்கல. ஆனால் நாங்கள் வருத்தப்படக்கூடாதா? இந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டாமா? எங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் சிறுபான்மை ஆயிடுவோம் போல் இருக்கே. அதனால் இது பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப, நீங்கள் கருணாநிதி ஃபேமிலியில் போய் ஒருத்தர் மதம் மாற்றிருக்கான்னா அப்போ எப்பேற்பட்ட அவர் தான் என்ன மற்றவங்கள மாற்றுவார். ஆனால் அந்த கொள்கை கொண்டாங்க, அவங்க குடும்பத்திலேயே யாரும் அதை பின்பற்றலையே. அவர் சொன்னதை யாருமா கேட்டாங்க? ஈவேரா சொன்னதை யார் கேட்டா? திமுக கேட்டுச்சா? ஈவேரா சொன்னதை கேட்காம தான் அண்ணாத்தோட திமுக ஆரம்பிச்சார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இனிமேல் நான் சாமி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஈவேராவை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சாங்க. இந்த திமுக பவள விழாவையே போய் திமுக ஆக்கிரமிச்சிட்டாமா? திகார ஆக்கிரமிச்சிட்டான். திமுக பவள விழா அண்ணாதுரையை மையமா வச்சு நடக்கணும், கருணாநிதியை மையமா வச்சு நடக்கணும், ஸ்டாலினை மையமா வச்சு நடக்கணும். எதுக்கு ஈவேராவை கொண்டு வந்து அங்கே போடுற? 18 வருடங்கள் நீங்கள் ஈவேராவை பற்றி நீங்கள் பண்ண விமர்சனம், முரசொலியில் நீங்கள் போட்ட கார்ட்டூன், தீக்காவை எதிர்த்து தானே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அங்கிருந்து வெளியேறித்தானே அவர் உங்களை கண்ணீர் துள்ளினார். நீங்கள் அவர் என்னென்னமோ சொன்னீங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக அண்ணாதுரை வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒட்டிக்கிட்டார், அவ்வளவுதான். அக்டோபர் 6ஆம் தேதி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய விஜயதசமிக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி நடக்கும். இந்த வருஷமும் அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் தடுக்கிறதுக்கான முயற்சியில் அதாவதுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டு அமைக்கப்பட்ட பிறகு, இதை திராவிட மாடல் அரசுன்னு அவங்க சொன்ன பிறகு, அவங்க வந்துங்க எல்லா இடத்துலையுமே இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ், நக்சல்ஸ், விடுதலை சிறுத்தை, இந்த என்டையர் இந்திய கூட்டணி நாடு முழுக்க இந்த திட்டம் தான். ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்துட்டா அதில் என்ன? இப்போ ஜனநாயக நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு பேரணி நடத்துறதுக்கு உரிமை இல்லை. ஒவ்வொரு வருஷமும் இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க? போன முறையும் நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கணும். ஆமாம், இந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷமும் நீதிமன்றம் போய் தான் நாங்கள் அனுமதி வாங்கினோம். அனுமதி வாங்கினது மட்டுமல்ல, நாங்கள் பேரணி நடக்கும்போது அதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம், நாங்கள் வந்து சனாதன இந்து மதம், அது பற்றி நாங்கள் வந்து புத்தகங்களை நாங்கள் விநியோகிப்போம், சனாதன தர்மம்னா என்ன, மனுநீதி புஸ்தகங்களை நாங்கள் விநியோகிப்போம், நாங்கள் மனித சங்கிலி நடத்துவோம். 500 இடங்கள்ல அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கம்மா. ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து பொய் பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் எல்லா அனுமதியும் கொடுக்கும். ஆனால் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி நடத்துவதற்கு மட்டும் ஒன்றும் இல்லை. எங்கள் முகாம், ஆர்எஸ்எஸ் முகாம் ஒரு இடத்துல நடக்குது, உடனே அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு மிரட்டல். ஆர்எஸ்எஸ் தலைவர் வணக்கத்திற்குரிய நம்முடைய மோகன்ஜி பாகவத் அவங்க வந்து ஒரு இடத்துல தங்க வச்சாங்கன்னா உடனே அந்த அதுக்கு ஒரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இடையூறு. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பார்த்தது. அப்புறம் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், திமுகவில் இருக்கக்கூடிய அந்த திமுக ஒரிஜினல் திமுககாரன் அவங்களுக்கு தெரியும், திமுக ஜனசங்கம் எல்லாம் இணைந்து நாங்கள் பணியாற்றிருக்கிறோம் நெருக்கடி நிலைமை காலகட்டத்தில். புரியுதுங்களா? அந்த நேரத்தில் இந்திரா காந்தியுடைய சர்வாதிகாரத்தை வீழ்த்துவதற்காக நாடு முழுக்க எல்லா மாநில திமுகவை லேட்டாக தான் கலைச்சான். நாடு முழுக்க எல்லா மாநில அரசையும் கலைச்சிட்டு எல்லாம் இங்கே தான் வந்து எல்லாம் வந்து இங்கே தான் இருந்தாங்க. திமுகவுடைய அந்த நெருக்கடி நிலைமையை எதிர்த்து துண்டு பிரசுர விநியோகம், இது மாதிரி விஷயங்களில் நாங்கள் ஏற்கனவே சேர்ந்தே செயல்பட்டுருக்கோம். புரியுதுங்களா? அதனால் ஏதோ திமுக ஏதோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பு, அது வீரமணியோட வேலை. ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம்னு புஸ்தகம் போட்டது. திமுக வேலை அது கிடையாது. இந்த திமுகவை கிறிஸ்தவர்களும் இந்த தீகாக்காரனும் இந்த கம்யூனிஸ்ட்காரனும் இவங்களை வந்து இப்போ வேலை வாங்கிட்டு இருக்கிறான். இந்த அரசாங்கத்தை தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கான். விடுதலை சிறுத்தையை வச்சு இந்த ஆர்எஸ்எஸ் பேரணியை தடைத்திட முடியும். ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தமிழகத்து இளைஞர்கள், குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், அவர்கள் இந்த ஈவேரா கொள்கைக்கு அவங்க உடன்பாடு கிடையாது. அவங்க எல்லாமே அம்பேத்கர் கொள்கை. அம்பேத்கர் கொள்கையை முறையாக நடைமுறைப்படுத்துவது ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி தான். அதனால் நிறைய இளைஞர்கள் இப்போ இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் சங்கம் பலதையும் பார்த்துருக்குறோம். நாங்கள் நேருவை பார்த்துருக்கோம், இந்திராவை பார்த்துருக்குறோம். புரியுதுங்களா? இவங்க கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே நாங்கள்லாம் பேரணி நடத்தியிருக்கிறோம். அதனால எந்த தடையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தமிழகம் சங்கிகளின் பூமி. சங்கிகளின் பூமின்னா என்ன சங்கம்? இப்போ எங்களை சங்கிங்கிறாங்களே, சிவபெருமானே சங்கம் வச்சவர் தான், புத்தர் சங்கம் வச்சவர் தான். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தணும். ஆர்எஸ்எஸ் வளர்ந்தா தமிழ் வளரும்.
ஆர்எஸ்எஸ் வளர்ந்தா தமிழர் பண்பாடு கலாச்சாரம் வளரும். இது அரசியல் சார்பற்ற அமைப்பு. எதுக்காக தேவையில்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு அரசியல் சாயம் பூசுகிறாங்கன்னா அது இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கம்யூனிஸ்டுடைய அஜெண்டா. அதை காங்கிரஸ் கட்சியில் போய் திணிக்கிறான். எத்தனையோ காங்கிரஸ்காரன் ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறான். ஆர்எஸ்எஸ்க்கு கட்சி பேதம் கிடையாதுமா. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு குருஜி, ஆர்எஸ்எஸ் குறிப்பாக ஜனசங்கம் ஆளுங்கட்சியாக வந்தால் மட்டும் பத்தாது, எதிர்கட்சியிலும் சங்கத்தினுடைய சுயம் சேவை இருக்கணுங்கிறான். எங்களுக்கு எந்த கட்சியாக இருந்தா என்ன, சங்கத்தினுடைய பண்பு, சங்கத்தினுடைய பதிவு, தேசபக்தி, இதுதான் நாங்கள் முக்கியமாக பார்க்குறோம். இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்கலாம், நாளைக்கு டிஎம்கே இருக்கலாம், இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கலாம், இன்றைக்கி பிஜேபி இருக்கலாம். ஏன் நீ பிஜேபி மாதிரி நீயும் வா, ஆர்எஸ்எஸ்க்கு வா, யார் ஒன்று வேண்டாண்ணா, ஐயோ அந்த பக்கம் போயிடாது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? தமிழகம் சங்கிகளின் பூமி, இது சங்கத்தமிழருடைய பண்பாடு. அதனால் நாங்கள் சங்கம் விஜயதசமி அன்று, அதுவும் எங்களுடைய 100ஆண்டு விழா, அதனால் நாங்கள் வந்து இங்கே அந்த பேரணியை நீதிமன்றம் இதை எப்படி தடுக்க முடியும்? அவர் நீதிபதியே கேட்குறாரு, ஏற்கனவே விதிமுறையெல்லாம் உருவாகையாச்சு, அப்புறம் அனுமதி கொடுக்குறதுல என்ன சிக்கல்? ஒரு சின்ன நப்பாசை தான், சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் இன்னும் போகாதுமா. நிச்சயமாக சங்கத்தினுடைய பேரணி, அணிவகுப்பு ஊர்வலம், இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இது இந்த நாட்டை காப்பாற்றுவது. இந்தியாவினுடைய 2வது இராணுவம் ஆர்எஸ்எஸ்ங்கிறது. அதனால் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா இந்தியாவோட பாதுகாப்பை நினச்சி பாருங்கள், கற்பனை கூட பண்ணிக்க முடியாது. அதனால் சங்கத்தினுடைய அந்த வேலை நடக்கும். இந்த திமுக அரசு இதெல்லாம் பண்ணியெல்லாம் தடுக்க முடியாது. பர்மிஷனோட இந்த சங்க பேரணி நடக்கணும்னு நாங்களும் வாழ்த்துறோம். எங்களோட இணைந்து நல்ல கருத்துக்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. நன்றி, வணக்கம்.